சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தங்கியிருந்த சொகுசு ஹோட்டலுக்கு அருகே 2 அடுத்தடுத்த குண்டுவெடிப்புகள் நடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டில் சிரியாவின் அதிபராக இருந்த பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அந்த நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் முதல் ஐரோப்பிய தலைவர் மேக்ரான் ஆவார். அதிபர் மேக்ரான் தங்கியிருந்த ஹோட்டல் மற்றும் சிறிய சுற்றுலா அமைச்சகத்திற்கு இடைப்பட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. குப்பை தொட்டி ஒன்றிலும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலும் வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிரியாவின் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட சுமார் 18 பேர் காயமடைந்துள்ளதாக சிரிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சமயத்தில் அதிபர் மேக்ரான் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல் ஷாராவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்தார். குண்டுவெடிப்பு சத்தம் அதிபரின் பாதுகாப்பு வாகன அணிவகுப்பிற்கு கேட்கவில்லை என்றும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளார் என்றும் பிரான்சின் எலிசி அரண்மனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. திட்டமிட்டபடி சிரியாவின் அதிபருடனான அவரது சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு சிரியாவின் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.